2006 2016 இந்த ரெண்டு எலெக்ஷன் ரிசல்ட்ல ஏதோ ஒரு ரிசல்ட் தான் 2026 வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆர்டிஎக்ஸ் R&D டீம் கணிச்சிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்டிஎக்ஸ் ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். இப்போது விஜய் அரசியலில் களமிறங்கியதைப் போல 2006 தேர்தலில் களமிறங்கியவர் விஜயகாந்த். அப்போது விஜயகாந்த் வருகையாலேயே எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது தேர்தல் முடிவுகளில் வெளிவந்த வாக்கு விவரங்கள் சொல்லியது. அடுத்து 2016 தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதே விஜயகாந்த் தனது தலைமையிலான மக்கள் நல கூட்டணியால் பிரித்ததால் மீண்டும் அதிமுகவே அரியணை ஏறியது என்பதை அந்த தேர்தல் முடிவுகள் சொன்னது. இதில் ஆளும் கட்சியான அதிமுகவுக்கும் எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம் சுமார் 1% மட்டுமே. வாக்கு வித்தியாசம் 4,42,000 தான். அண்மை கால தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் 2006 தேர்தல் முடிவுகளும் 2016 முடிவுகளும் புதிய அரசியல் கணக்குகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேக என மும்முனைகளில் ஆளும் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்து 2016 முடிவுகளைப் போல மீண்டும் திமுகவே வெற்றி பெறுமா அல்லது 2006 முடிவுகள் எதிரொலிக்க வாய்ப்புள்ளதா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, திமுக வந்துடக்கூடாதுன்னு குறியா இருக்காங்க. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், சக்தி மிக்க புயலா கூட மாறும். இளைய தளபதி, இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தல்ல